மே 14ல ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் வந்துட்டு கருப்பு. இது வந்து ரசிகர் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் ஆரம்பத்துல இருந்தே இல்ல அப்படின்றது நமக்குமே வந்து தெரியல. ஏன்னா இது ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றனாலயா, இல்ல சூர்யா அவர்களுக்கு வந்து இந்த டைட்டில் செட் ஆகல, என்ன மாரி வந்து ரசிகர்கள் இடையில வந்து இது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தெரியல. ஆனா கருப்பு படம் வந்து தள்ளி 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 போயிட்டே தான் இருக்கு. ரசிகர் மத்தியிலும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாததும் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கு இடையில தான் வந்து கருப்பு படத்துல இருந்து ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் சிங்கிள் நாங்க 4 பேரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதுல எல்லாருமே சூர்யா ரசிகர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சரி சூர்யா அவர்களோட விஷுவல்ஸ் தான் இதுல இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில வந்துட்டு இது முழுக்க முழுக்க வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கக்கூடிய ஒரு பாடலா வந்து அமைஞ்சிருச்சு. இது ரசிகர் மத்தியில வந்து பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதோட பின் விளைவா தான் வந்து நிறைய பேர் இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்றதாகட்டும், கமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பண்ணாங்க. இது வந்து யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலா அவர் ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்து அவரே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாருமே ஒரு பசியில இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இட்லி தான் கொடுக்குமே தவிர, இந்தாங்க உங்களுக்கு பசிக்குதானா சுடுதண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான கொடுத்துருக்க கூடாது. ஸோ நாங்களும் அந்த தப்பு தான் வந்து பண்ணோம். இந்த சாங்கை வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நான் இருக்க சாங்கை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதனால வந்து ரசிகர்கள் எங்களை தான் அடிச்சாங்க. அதாவது விஜய் சார் ரசிகர்கள் வந்து அஜித் சார் ரசிகர்கள் அடிப்பாங்க, அஜித் சார் ரசிகர்கள் வந்து விஜய் சார் ரசிகர்கள் அடிப்பாங்க. ஆனா சூர்யா ஃபேன்ஸ் மட்டும்தான் எங்களையே வந்து அடிச்சாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பாடல் அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்றது வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாரு எக்ஸ்க்ளூசிவா. அது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த படத்துல இந்த பாட்டு வந்து கிடையாது, நாங்க வந்து ஒரு செட்டு இதாக தான் வந்து எடுத்தோம் அப்படின்னு வந்து இதை சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சாங்கை வந்து நாங்கள் படத்தில் பயன்படுத்த மாட்டோம், அதனால வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது வந்து ரசிகர்கள் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தனால இந்த முடிவை நான் எடுக்கல. ஆக்சுவலாக படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சாங் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அட்மாஸ்பியர், அதாவது வந்து படத்துக்கு ஒரு பியூட்டிக்காக தான் இந்த சாங்கை வந்து நாங்கள் எடுத்தோமே தவிர இது படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கல. ஆல்ரெடி படத்தில் இந்த சாங் வந்து ஒட்டாம தான் இருந்தது. இது சிங்கிளானாவது நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே அவர் இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. இதை நீங்க நம்பவும் மாட்டீங்க. ஏன்னா நான் இதை சொன்னா வந்து இது கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜி முடிவெடுத்தாரு அப்படின்னு தான் வந்து நீங்க சொல்லுவீங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா படத்துல இந்த பாட்டு கிடையாது அப்படின்னு வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாரு.